என் கையில் இருக்கிற இந்த மருந்தோடைய பேர் வந்து சிவனார் அமிர்தம். பேரில் இருக்கிறது சிவன், கடவுளின் தலைமை உச்சம். இப்போ நம்ம உடம்புடைய உச்சத்தில் இருக்கிற தலை மற்றும் மார்பு. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கபம் சார்ந்த பிரச்சனைகள். ஒன்று தலையில் வந்து நீர் கோர்த்து தலைவலி வரும், ஜலதோஷம் பிடிக்கும், நாள்பட்ட சளி, இருமல், ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ எல்லா பிரச்சனையுமே கபம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம மருந்தை கொடுக்குறோம். இதற்கு நம்ம அனுபானமாக பயன்படுத்துகிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா தேன் வந்து ஒரு வாதம் சார்ந்த ஒரு உணவுப் பொருள். அப்போ கபத்துக்கு வந்து ஆப்போசிட்டான தோஷம் என்னென்னு பார்த்தா வாத தோஷம். அப்போ கபம் சார்ந்த நோய்க்கு வந்துட்டு நம்ம வாதம் சார்ந்த ஒரு உணவு அனுபானமாக கொடுக்கும்போது அந்த நோய் வந்து சீக்கிரம் சரியாகுது. அப்போ இந்த கபத்தில் 100க்கும் மேற்பட்ட கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து வந்து முதன்மையாக இருக்கிறனால, இது குரு மருந்தாக இருக்கிறனால இதை நாங்கள் குரு அமிர்தம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு மருந்துக்கு வந்துட்டு அதற்கான இது எந்த மாதிரி வேலை செய்யுது, உடம்புக்குள்ளே என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்மை பயக்குது, எல்லாத்தையும் வந்து ஒரு புரிதல் கூட நம்ம செய்யும்போது இந்த ஒரு மருந்து ஒரு மண்டலம் அல்லது 2 மண்டலத்துக்குள்ளே உங்கள் என்ன நோய்க்காக நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வந்து முழுமையாக நிரந்தரமாக சரியாகும். இது போக இதற்கான சில உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் வந்து ரெகுலர் பண்ணுறோம். அது வந்து பத்தியம் அப்படின்னு வருது. அப்போ அந்த விஷயத்தை வந்து அந்த மனிதர் வந்து அவர் வாழ்நாளில் பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை திரும்ப அவர் வாழ்நாளில் வராது.